வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தந்து பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நண்பர்களே, உங்களுக்கு இப்பொழுது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, சிலருக்கு பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும். அவங்க வருத்தப்படுவாங்க. ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம எதை செய்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் எதுக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அது பிறகு நீங்கள் செய்தீங்கன்னா இதில் நிச்சயமாக ஆண் குழந்தை உங்களுக்கு பிறக்கும். அது உள்ள என்ன விஷயன்றது நான் சொல்கிற வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள் போகலாம். இது பார்த்தீங்கன்னா, இது ஆவாரம் பூவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெயர் தோல் ஆவாரை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த ஆவாரம் பூவை பார்த்துக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிலருக்கு பெண் குழந்தைகளே பிறந்துட்டுருக்கோம், ஆண் குழந்தையே கிடையாது. இப்போ அவங்க என்ன பண்ண, வீட்டில் இருக்கிறவங்க சிலர் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குது, ஆண் குழந்தை இல்லையே, கொல்லி போடக்கூட பிள்ளை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. இது பெரிய ஒரு பூஜை பரிகாரமாக எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் செய்தால் பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசு உண்டாகும். உங்களுக்கு பெண் குழந்தையே தான் பிறந்துட்டுருக்கோம், அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு இது ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பிறகு செய்யுங்க. பாருங்கள் நண்பர்களே, எத்தனை வேதனை அடைவாங்க. கோவிலுக்கு குளம் வேண்டாத கோவில் இருக்காது, போகாத இடம் இருக்காது. போயிட்டு அவங்க ஒரு கோவிலுக்கு போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வாரிசு வேணும், பெண் குழந்தை தான் இருக்குது, என்னுடைய சன்னதி இதோடு முடிஞ்சிடுமா, என்னுடைய வருகம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோவிலுக்கு அவங்க சொல்கிற பரிகாரமும் அனைத்தும் செய்வாங்க. ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை ஆண் குழந்தை இருக்காது, பிறக்காது. நான் சொல்கிற ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. மனசுக்குள்ளே எவ்வளவோ வேதனையில் இருக்கும். ஆண் குழந்தை இருந்தால் கொல்லி வைக்கக்கூட ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கேலியாக பேசுவாங்க. பாரு, இவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறான், இவனுக்கு ஒரு ஆண் குழந்தைன்றதே கிடையாது, பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கவலை வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன் அதன் பிரகாரம் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. வாங்க, எதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதன் பிரகாரம் நீங்கள் செய்யுங்க. இது ஆவாரம் பூவு. இந்த ஆவாரம் பூவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கோங்க. இந்த காம்போட கிள்ளிக்கிட்டு ஒரு புடி அளவுக்கு பறித்து எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் 4 பூவு ஜாயிண்ட் பண்ணி வச்சுக்கினாலும் சரி. இது என்ன பண்ணணும்னா, பெண்கள் வைக்கணும். இதை எப்போ வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், எவ்வளோ நேரத்தில் நாம் இதை செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் பறித்து எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சாயங்கால வேளையில் பறிச்சுக்கிட்டு பெண்கள் 3 நாட்கள் தூரம் போவாங்க, மாதவிடாய் ஆயிடுவாங்க. தூரமான சமயத்தில் 3 நாள் விட்டு 4ஆவது நாள் இதை என்ன பண்ணணும், பறித்து செண்டு மாதிரி பூ கட்டிக்கின்னு பெண்கள் பின்னாடி கூந்தலில் வச்சுக்க சொல்லுங்கள். வச்சுக்கிட்டு கலவை என்றால் உங்களுக்கு தெரியும் தானே, ஆண் பெண் உடல் உறவு வச்சுக்கணும். இரவு நேரத்தில் தான் வைக்கணும். இரவு நேரத்தில் நீங்கள் உடல் உறவு வச்சுக்கினீங்களா, வச்சுக்கிட்டு இதை செய்கிறது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா இங்கே 4ஆவது நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 4ஆவது நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இரவில் தான் செய்யணும். இந்த 4ஆவது நாள் தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் அல்லது 7 நாள் நீங்கள் இதை செய்தால் போதும், உங்களுக்கு ஆண் குழந்தை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இதை தவறாக நீங்கள் நினைக்காதீங்க. என்னடா இவ்வளோ மருந்து சாப்பிட்ருப்போம், டாக்டர்கிட்ட போனோம், இந்த பரிகாரமெல்லாம் செய்தோம், நம்மளுக்கு ஆண் குழந்தை கிடைக்கலே. இல்லை,
இவர் என்ன இப்படி சொல்கிறார், உண்மை இது கண்டெடுக்கப்பட்டது. இது எல்லாம் ஓலைச்சுவடியிலிருந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து மக்களுக்கு சென்று அடையணும் அப்படின்னு உண்மையாக ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து உங்களுக்கு போடுறேன். அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஞானிகள் யோகிகள் ஆவாரம் பூத்ததுண்டு சாவாரம் கண்டதுண்டோ அப்படின்னுவாங்க. ஆவாரம் பூத்திருக்க சாவாரம் கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி தான் ஆவாரம் பூவில் இவ்வளோ பெரிய ஒரு மகிமை இருக்குது. இது யாருக்கும் வந்து தெரியாமல் சிலர் வந்து செஞ்சுருக்கலாம், தெரிஞ்சிருந்து சிலர் வந்து அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இது அந்த அளவுக்கு இது அற்புதமான வேலை செய்யும். குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை வந்து ஏன் சொல்கிறோம்னா, குடும்பத்தில் ஆண் வாரிசு இருந்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும். அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் விரிவாக சொல்கிறேன். இது ஒவ்வொரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் வந்து இறைவனுக்கு குரு தர்ச்சனைன்னு சொல்லுவாங்களே, குரு தர்ச்சனையாக நீங்கள் கொடுக்கறது தான் இந்த விஷயம். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயம் உண்டு, உங்களுக்கு ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். அதுக்கு இது உடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரியா? இந்த சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் சும்மா சொல்ல கிடையாது. இது உண்மை சம்பவம். இது நடந்தே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எனக்கு நீங்கள் குருதட்சணையாக கொடுக்கணும், எதோ செய்யணும் அப்படின்னால் வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன்.